சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்தில் பிடித்த தீ போராடி அணைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கன்னியப்பன். விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், சென்னை திருமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அண்ணா நகர் 12வது மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய சரக்கு மற்றும் தேவை வரி அலுவலகம். இந்த அலுவலகத்தில் காலை 8:30 மணி அளவில் அதாவது மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. அந்த நேரத்தில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில சென்னை மத்திய தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் தலைமையிலான 10 தீயணைப்பு வாகனங்கள், 5க்கும் மேற்பட்ட தண்ணீர் ஏற்றி வந்த லாரிகள் மற்றும் ஒரு ஸ்கை லிப்ட் இயந்திரம் கொண்டு சுமார் 2 மணி நேரம் போராடி இந்த தீ என்பது தற்போது அணைக்கப்பட்டு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த அறைக்குள் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்தது. அதே அறையில அதிக அளவிலான ஜிஎஸ்டி தொடர்பான ஆவணங்கள், காகிதங்கள் எரிந்ததாக தெரிய வருகிறது. சுமார் 5000 சதுர அடி அளவிலே இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டதாக சென்னை மத்திய தீயணைப்பு நிலைய அதிகாரி சத்யநாராயணன் செய்தியாளர் சந்திப்பிலே கூறியிருக்கிறார். மேலும் காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு இருப்பதாகவும் தொடர்ந்து நாளை வரை தீயணைப்பு வாகனங்கள் இங்கேயே இருந்து தீயை அணைக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாகனங்கள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தீயணைப்பு பணிகளுக்காக 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தலைமையில அணைக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த ஜிஎஸ்டியினுடைய ஆணையர் தற்போது அந்த இடத்திலே ஆய்வும் செய்து வருகிறார். தற்போது அங்க ஒரு புகை மூட்டம் ஏற்பட்டு அந்த பகுதியில ஒரு பரபரப்பான சூழல் என்பது நிலவி தற்போது தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கன்னியப்பன்.